ரோஜா மருது நல்லா ஏலேல மறி குழந்தான் மங்கையரும் ஏலேல மலர் எடுத்தான். ஒரே ஒரு பொண்ணு ஆமா இருக்கா அதான் போயிட்டு தாங்கி விட்டப்பா கல்யாணம் பண்ணி வந்தாச்சு. அப்படி இது மாதிரி இந்த மாதிரி என் ஊர்ல தேர்தல் நடக்குது. மகமாரி அம்மனுக்கு 8 எல்லாம் காப்பு கட்டி பால் நடக்குது. நான் என்ன சொல்றேன், என் பொண்ணை கூப்பிட்டு எட்டு ஒன்னு தாலி கிட்ட வந்துட்டேன். உங்க அம்மா தன்னை ஒண்டி இருக்கிறாங்க. நான் போய் தேர்தல் நடக்குது, பால் நடக்குது, உங்க அம்மா அழைச்சிருப்பா ஒரு 4 நாளைக்கு இடம் பத்தி இருக்கட்டும், சாமி பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னீங்க அவன் என்ன சொன்னதுக்கு ஏன்டா மனுஷா சோத்த திங்க பிய திங்க எந்த அந்த மாதிரி சோத்த திங்க பிய திங்க அப்படின்னா என்னடி பேச காலம்ப ஏஞ்சி ஒரு பொம்பளைக்கு எவ்வளவு வேலை வீட்டுல இருக்கு. காலம்பேஜி ஆச்சாரம் வரணும், மாச்சாரம் வரணும், புள்ளுல குளிப்பாட்டணும், அதை ட்ரெஸ் பண்ணணும், தலை சீவணும், ஸ்கூலுக்கு அனுப்பிடணும். அதோட இல்லாத 7 வேலைக்கு போடு, குட்டை வேலைக்கு போடுவேன். இந்த வேலை இல்ல, 7 வேலை வேற குட்டை வேலை வேறையா? 2 ஒண்ணுதானா? சரி விடு, தப்பு இல்ல, அந்த வேலைக்கு போடுவேன். நீ சுமார் வைக்கிற, நீ போய் எங்க அம்மா அழைச்சிருவான்னு சொன்னாங்க. சரி இது நான் சொல்லிட்டேன் பார்த்தாளா? சரி அப்படின்ட்டு உடனே மாமியை போன் பண்ண அத்தா என்ன வண்டி எடுத்து வர நீங்க ரெடி ஆகி நம்ம சேர்த்து நடக்குது, ஒரு நாளைக்கு அனுப்பி போலாம் அப்படின்னு மாமியார சொன்னேன். என் மாமியார் போன் பண்ணி சொல்றேன். அவங்க என்ன பண்ணாங்க, ஐயோ நமக்கு ஒரு மருமகனாச்சா தலை மருமகம் எப்பேற்பட்டவா ஒட்டம்பளம் அப்படியே தலுக்கு தலுக்குன்னு இருப்போம். தலை புழுக்கு கண்ண முடி கூடுவா. இந்த மாதிரி அப்படின்னு ஒரு ஆசாமிக்கு மருமகன் சொல்லிட்டாரா அங்க தடை போய் நிறைய சாப்பாடு ரெடி ஆகுது. சாப்பாடு வாங்கமாடா அப்புறம் தான் பாயாசம் தான் பொரியல் திரியுது பொரியல் வேற கிரியில் வேற வந்து ஒரு நாள் ஆடி வர அது வெளியே போச்சு. ஆனா என் மாமியாருக்கு ஒரு சட்ட பழக்கம் ஒன்று இருக்குதா? என்னடா என்ன நிக்காத மழை செய்தாங்க இல்ல, எப்பவுமே என் மாமியார் கூட 100 மெத்த விடுதா, 100 மெத்த விடு பக்கத்துல இடம் கஷ்டமான இடம். இந்த தண்ணை கிட்ட தட்டி கட்டி குளிக்க பாத்ரூம் மாதிரி இருக்கு. பாத்ரூம் மாதிரி கட்டிருக்கு. ஒரு துணி கிட்ட கட்டி பழம் வச்சுருக்கா குளிக்க போக கட்டாயம் நமக்கு தெரியாத. இவன் குளிக்க போகும்போது மரும விடுவாங்க. நம்ம குளிச்சு போயிட்டு சாப்பாடு ரெடியா போச்சு, நம்ம ரெடியா போயிட்டு குளிக்க போறாங்க. அது மாமியா இல்ல மாமியா கடைக்காரன் மாமியா போகிறேன் ஆளு குளிக்க போறாங்களோ பாத்ரூம் இல்ல. குளிக்க போற என்ன பண்ணாங்கன்னா இதான் அவங்களுக்கு தப்பான காய் பண்ணுது. துணி மேல சுத்தமா அவுத்து தண்ணி கட்டி தட்டி மேல போட்டு அப்படியே குளிச்சாங்க. அம்மா கட்டியா ஆறு மாமியா குளிப்பாங்க. நான் என்ன பண்ண போன் பண்ணிட்டு புல்லட் வண்டி போட்டு வண்டி பட்ட 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 போனாங்க. மாமே பார்த்தாங்க நம்ம மருமகன் வந்துட்டாரு. ஐயோ மருமகன் வந்துட்டாரு. பட்ட 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 பரவாயில்ல பரவாயில்ல பட்ட விட்டுட்டு கிளிய போ வசகால காது தோன்றிடுது. எங்கடா இந்த மூஞ்ச புல்லட் ஓட்டு வந்து மூஞ்சி யா இந்த மூஞ்ச ஓடுது கைதா ஓடுறா வண்டி ஓடுது. இல்லப்பா உன பால சைலன்சர் மேல இருக்கு, சைலன்சர் போக வரும்ல. ஆமா அது மேல மூஞ்சி இருக்கு. நான் வந்து எங்க புல்லட் ஓட்டு பார்த்தா அவன ஓடுற பண்டா அது அப்ப சொல்றீங்க. 2 புல்லட் ஓட்டுனா நீ ஓட்டுனா யாரா ஓடுவா ஊட்டு போயா யா எங்க கட்ட மூணு கட்டுவா மாமியை பார்த்தாங்க. கையை வச்சா கால வந்தா குளிச்சுட்டு காய்ச்சி குடிச்சு குருமை கஷ்ட மாதிரி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அம்மனை கட்ட வந்து மாமியார் கையை வரல கால கட்டுறாங்க. பாப்பா இப்ப பொண்ணு கட்டுனா மாமியா உனக்கு என்ன வேணும்? அக்காடா அது எப்படி அப்புறம் அக்காதான் ஏண்டா அக்காடா இந்த கூட வந்து அக்கா ஒரு பொண்ணு போட்டுது. அக்கா மாவள இதை கட்டிக்கிட்டா அக்கா நமக்கு என்ன வேணும்? மாமியால வேணும். மாவள வச்சுக்கிட்டாங்கன்னா பொண்ணு கட்டுதான். ஆமா அப்படி நினைக்காத, இவன் நினைக்காதான் அந்த மாதிரி நான் இடமான கட்ட போறேன். அந்த மாதிரி ஆளி சொல்லிட்டு ஏன்னு கேட்டா உனக்கு மோட்டார் செம்பத்த
அக்கா எவனாவது போய் ஏண்டா, அக்கா இல்லைன்னா அக்கா நம்ம ஊர்ல போய் அக்கா அக்கா கட்டி விட்டுட்டோம் அக்கா அம்மா கட்டிக்கிட்டோம் அக்கா என்ன வேணும்? எங்க அக்கா முன்னாடி நின்னா பேசவே மாட்டேன்டா பேசவே மாட்டேன்டா ஏண்டா, ஒண்ணுமே இல்லையே. இல்ல நீ கொஞ்சம் கிம்மா கிட்ட போறீங்க. அக்கா வந்து தண்ணி குத்தாக்க சொல்லிட்டு அப்படியே வாங்கினா அப்படியே அப்படியே அப்படி உண்டாங்க. ஆனா அது கொஞ்சம் அப்படியே வாங்க சொன்னாங்க ஐயோ, ஏண்டா, மாட்ட போய் கொண்டு போறீங்க. சொல்லு. உனக்கு 2 பொண்டாட்டி இருக்கு இதுக்கே நான் அக்கா மாமியாங்கிற அதையும் தான் பாக்குறேன் உட்காந்து பாக்குறேன் என்னது என்ன பாக்குறேன் சாமி பார்த்த பக்கம் வேற ஒண்ணு இல்லம்மா. சாமி சாமி பார்த்தாங்க, சாமி பார்த்த வேற ஒண்ணு இல்ல. சாமி பார்த்தேன் அட இந்த சாமி தான் பார்த்தாங்கல்ல. இந்த சாமியவா பின்ன நிஜமாவா சத்தியம் இந்த சாமி தான் பார்த்தா. என்ன சொல்ற ஐயோ நான் ஒண்ணு சொல்றேன். சரி என்ன நீ கைய கொண்ட காலகாரம் மாரி இருக்கான் இப்ப அவன் ஏசி வந்துச்சு அவனுக்கு தங்கச்சிதான் அதான் சப்போர்ட் பேசுறியா? தங்கச்சா ஆமா அப்ப நீ மச்சான் நீங்க உனக்கு நான் மச்சானா சரி வந்தது இங்க இந்த இருக்கிறேன் அங்க தங்கச்சி அடிப்பேன். உனக்கு எப்ப மதம் தெரியுமா உனக்கு எவ்வளவு மதம் இருக்கு தெரியுமா வாங்கி வா மகா பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா
மாமா வா. வாங்க வாங்க அவன் நானும் முடியாத மத்தி நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா ஆனா சத்தியமா உன் புரிய நல்லா கிட்ட வரக்கூடாது கை வச்சு நீ நல்லா அடிப்பியா நானும் நல்லா அடிப்பேன் நீ அடிச்சா ஆமா. தாங்கிட்டா மாவள மாமா அடிச்சுன்னு வச்சுக்க மாமாடா அப்படியே உள்ள போடணும் எங்க தெரியுங்க காலை தூக்கிட்டு அடிக்கிறா கீச்சு கூட கீச்சு என்னடா மண்டே கூட கூட்டு வந்தப்பா என்னோட அட்ரஸ் என்னன்னு கேட்டேன் என்னை கேட்டா பார்த்து வாட்டுறேன் சார் என்னை கேட்டுக்கா உன் ஊரு பேரு அட்ரஸ் வாசம்லாம் முதல்ல பாவம் அகடமான வார்த்தை பேசக்கூடாது சாமி கண்ணை குத்தி விடுவான் யாரு என்ன குத்தா அதுக்கு ஒண்ணு விட்டு வச்சுக்க இன்னைக்கு ஒன்னதான் இங்க இதை ஊர் உள்ள இருந்து வச்சுக்க ஆமா. அவளை இன்னைக்கு என்ன பண்ணுவா வாங்கி விட்டுருப்பேன் என்ன பண்ணுவா பாத்தியா ஏய் மரியா பேச்சு உப்பு கேட்கறா உப்பு வச்சுக்காதீங்க இந்த வரை ரெடி ஆகி தப்பு இல்ல வாடா போல பேச்சு என்ன சாண்டை விட்டோம் என்ன பேச்சு மூஞ்சில என் மூத்த அண்ணன் சொல்லல அந்த வார்த்தை சொல்லலாம் சாண்டை குடிச்சு உன் வாய் மேல விட்ட எனக்கு கட்ட கோவம் என் சாண்டை குடிச்சு உன் மூஞ்சி மேல விட்ட சீ போ அப்படி அச்சிப்பா என்னடா? என்ன என்ன என்னடா கை ஏண்டா, செல்வராஜ், இதுடா, சாப்பிட்டுன்னு சொன்னா ஏன்டா உனக்கு? புரியாது மட்டும் அது ஆளுடா. ஏன் அப்படி? கண்ணை பார்த்தா ஏன் அப்படி? ஏன் அப்படி? அது படு உப்பு கேட்க அது ஆளுகிட்ட பார்த்தா. மாநாட பார்த்தா மாமி ஆளு. மாமி நாவுமா போய் மேல போய் சர்க்கரை போட்டு தப்பா கீச்சு வந்துச்சு காட்டு போடுவோம் நந்திரியே மட்டும் வராது ஆபரேஷன் பண்ணிட்டு அவன் ஆபரேஷன் பண்ணிட்டு அதுக்கு இல்லைங்க வீட்டுல 2 மணி நேரம் வச்சிருக்கான் ஆமா. செல்வி லட்சுமி பத்தாத்துக்கு ஐயோ ஐயோ சரி பரவாயில்ல சாமி கண்ணு குத்து மாட்டா ஐயோ சாமி அப்பா. சரி யார் இந்த விளக்கம் தெரியுமான்னு கேட்டேன் அம்மா, இங்க தமிழ்நாட்டிலே, நீ யாரு? ஓ, என்ன? ஊர் என்ன? இங்க உள்ள இழுத்து போறாங்க. காலை இங்க மூணு வாங்க. கையில இழுத்து போறாங்க. அதான். யார் இந்த விளக்கம் தெரியுமான்னு கேட்டேன்
சுத்தமா மந்திரி மந்திரி மந்தி மந்தி மரத்தில் இருக்கும் மந்தி மந்திரி இப்பதான் சொல்ற வார்த்தை சொல்லாதீங்க. மந்திரி யாரு? அவன் அண்டாத மந்திரி ரொம்ப அடி அடிச்சுட்டு. சரி கோச் கால ஒன்று கவனிக்கிறேன். காம்பு கவனிக்கலையா? எங்க கேக்கு போட்டு வைக்கல. அது அடி அடிச்சிருக்கா? வேப்பூர் கூட்டுல மேம்பாலத்தை தனி கவனிப்பாரு. அது சொல்ல மாட்டியா? அது நம்மளுக்குள்ள நமக்குள்ளே பாட்டு கேள மேலம் பக்கத்துல சாப்பிட்டு வைப்பேன். கை கால் இருக்கும்னாலும் பாரு. கை கால் மந்திரி யாரு? உலகமாகப்பட்டது மேலே அவைலோகம். அவளுக்கு ஆண்டவருக்குரிய என் பரியாகம் தெரியுமா? ஆமா ஆரோக்கிய மனைவியாக்கி எனது பெயரோ மேலே வந்தாங்க கும்பனி அக்கா தங்கை 2 பேரு. 2 பேரும் அவங்க பொண்டாட்டியா? ஆமா. ரெண்டா நீ 2 பொண்டாட்டி கேட்டுக்குள்ள அந்த ஆள கட்டக்கூடாதுடா. நீ நெல்லுக்காவண்டா இருக்கிற ஏசி போய் கொண்டவனாட்ட நீ கேட்டு இருக்கிற. அந்த மச்ச போடு கல்லவன போடு போட்ட மாதிரி கல்லற பாத்த தூங்கிட்டு அந்த அவருக்கான பையன் முதத்தரமாகத்தானே அக்கா என்று சொல்லக்கூடிய திருமணம் செய்து கொடுத்து 1 வருடம் 2 வருடமா 10 வருடம் கிடையாது. தங்கை நம்மளுக்கு தான் குழந்தை இல்லையே. தங்கையாகிய உடன்பன் தங்கையாகிய மேலும் 2ஆம் திருமணம் செய்துட்டா. ஆமா அது வயத்துல ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி என்ன 2ஆம் திருமணம் அக்கால கட்டி விட்டுரு. அக்கால புள்ள மக்கள் இல்ல உனக்கு நல்லா தெரியும். 2வது உங்க அக்கா பார்த்து ஒண்ணு போய் 2ஆம் வைக்குது. அக்கா திங்க பிள்ளை நீ திங்க போற அந்த அக்கா மீட போறாங்க குடும்பத்தை லாபம் அடிச்சிருப்பாங்க. அக்காவுக்கு புள்ள நிலை தெரியுமில்ல தெரிஞ்சு போய் பாரு. இல்ல அக்கா திங்க பேர் அப்படி இருக்கும்போது 2ஆம் திருமணம் உனக்கு என்ன பண்றது? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவ நீ? அப்படி இருக்கும்போது 2ஆம் திருமணம் செய்து என் வீட்டுல குழந்தை பாக்கியம் கிடையாது. உனக்கு பிள்ளையா? ஏமாடி வர பெரிய ஹாஸ்பிட்டல் பாத்தீங்களா? எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்து கோயில் போறீங்களா? திருப்பதி ஐயப்பன் போறீங்க? ஐயப்பன் போறீங்களா? தான் குருசாமி. உங்க வீட்டுக்காரா? உங்க வீட்டுக்கார குருசாமி? ஓம் சக்தி கோயிலுக்கு நான் தான் குருசக்தி. அவன் அவனுக்கு புள்ள போச்சு குருசாமி. சரி மழை செலவு பண்ணி புள்ள இல்ல சிம்பிள் ஒரே ஒரு அச்சு 50 காசு தான். மந்திரி அவகிட்ட சொல்லி மந்திரி மந்திரி இத்தனை வருஷமா என் அக்கா இல்ல கொஞ்சம் சொல்லி அவன் பெரிய கம்மியா போய் வாசி விட்டு பாடுவான். அவன் உள்ள தயங்க அப்படி நிக்க விட்டு ஒரே ஊசி அது 10 ரூபா தான். அது மந்திரியாரே
வந்திய தாயே மந்திரி யாரே ஓ இங்கதாங்க ஆய் கிட்ட வரக்கூடாது தள்ளு அப்படி இருக்கும்போது கப்பு கப்பு என்ன எட்ட போடுறீங்க ஒண்ணு சொல்ல சிரிக்காத என்ன சிரிக்க ஆக போகுது ஐயா வெச்சி வாங்கி கொடு இல்ல தூக்க மந்திரியாரே ஐயா வெச்சி வாங்கி கொடு சிரிக்காத என்ன போட்டுருக்கீங்க மந்திரியாரே அப்படா இருக்கும் பொழுது ஐயா பார்த்தா உங்களுக்கு எப்படி பச்சால முடியாது சிரிக்கிறா நான் அப்படியே கேட்டு போறேன் சிரிக்கா சொல்றேன் ஐயா அப்புறம் பாருங்க